தமிழ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஏஐ டெக் தமிழன் சேனல். நான் ஏஐ பற்றி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஏஐனால. அதை பற்றி நிறைய நம்ம பார்த்துருக்கோம் பழைய வீடியோஸில். அதாவது வந்து இந்த ஏஐ பற்றி டெஃபினட்டாக ஒரு நன்மை இருந்தால் டெஃபினட்டாக ஒரு தீமையும் இருக்கும். அதை பற்றி சில லீடர்ஸ் எல்லாம் வார்ன் பண்ணியிருக்காங்க. அதில் என்னென்ன இருக்குது, இஷ்யூஸ் இருக்குது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கல்ல இந்த பிக்சரில் இவர் பேர் வந்து ஜெஃப்ரி ஹிண்டன் அப்படின்னு பேர். இவரை வந்து காட் ஃபாதர் ஆஃப் ஏஐ அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து கூகுளில் வந்து பல வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காரு. என்ன பழைய வீடியோவில் வந்து அந்த நியூரல் நெட் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்கேன் நான். அந்த நியூரல் நெட்லேயும் அந்த டீப் லேர்னிங்லேயும் இவர் வந்து நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் நிறைய பண்ணியிருக்காரு. அதனால் வந்து இவர் வந்து காட் ஃபாதர் ஆஃப் ஏஐ அப்படின்னு சொல்கிறாங்க. கூகுளில் ஒர்க் பண்ணிவிட்டு இவர் வந்து கூகுள்லேருந்து இப்போ குவிட் பண்ணிட்டாரு. ஏன் குவிட் பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது கூகுள்லேருந்தே பேசுனா இந்த ஏஐ பற்றி இவர் சில நிறைய சேலஞ்சஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. முதல்ல வந்து இவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, கூகுள் வந்து ரெஸ்பான்சிபிளாக தான் இருந்துச்சு கூகுள். ஆனால் மைக்ரோசாஃப்ட் வந்து இவங்க எடுத்துன்னு போய் இந்த ChatGPT ரிலீஸ் பண்ணுறதுனால ஒரு மைக்ரோசாஃப்ட்னு ஒரு ரேஸ் வந்ததும் மைக்ரோசாஃப்ட் வந்து அந்த சர்ச் ஓட அந்த மார்க்கெட்டை வந்து பிடிக்க பார்த்தனால இதே மாதிரி கூகுளும் வந்து ரிலீஸ் பண்ணான் பாடை. அதனால் நிறைய வந்து ஏஐனால நிறைய பின்விளைவுகள் நிறைய சந்திக்கக்கூடும். அதை வந்து நான் கூகுளில் இருந்தே என்னால் சொல்ல முடியாது. அதனால் நான் வெளியே வந்து அதை வந்து வாய்ஸ் பண்ணால், அந்த ஒப்பீனியன் வாய்ஸ் பண்ணால் அது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் குவிட் பண்ணிவிட்டு இப்போ சொல்லியிருக்காரு. நிறைய சொல்லியிருக்காரு அவர். ஒன்று வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஏஐனால் வந்து நிறைய ஃபேக் நியூஸ் எல்லாம் நிறைய வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பற்றி நான் உங்களுக்கு தெரிவிச்சிருக்கேன் முன்னாடியே. இந்த ஏஐனால் ஃபேக் நியூஸ் எல்லாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது வந்து ஹியூமன்ஸுனால கண்டே பிடிக்காத மாதிரி ஃபேக் நியூஸ் வரும். அதை வந்து டிடெக்ட் பண்ணுறது ரொம்ப ஹியூமன்ஸ்க்கெல்லாம் கஷ்டமாயிடும் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காரு. ரெண்டாவது இஷ்யூ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த உலகத்தில் வந்து இந்த அத்தாரிட்டேட்டிவ் லீடர்ஸ், அதாவது வந்து இவர் வந்து பியூட்டன் மாதிரி ஆளுங்கள்லாம் சொல்கிறாரு. அதாவது வந்து இவங்க என்ன பண்ணக்கூடும் அப்படின்னா, எலெக்ஷன்ஸை வந்து மேனிப்புலேட் பண்ணுவாங்க, அதை வந்து தீய வழியில் வந்து கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது மூணாவது விஷயம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏஐ வந்து இந்த ஹியூமன்ஸோட கேப்பபிலிட்டியோட அதை வந்து சர்பாஸ் ஆகி பல சக்தி வந்து வல்லமை படைச்சதாக இருக்கும். அதில் வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா, நான் அந்த ஆட்டோ ஜிபிடின்னு ஒன்று நான் உங்களுக்கு சொன்னேன் நான். அதை நீங்கள் போய் பாருங்கள். அந்த வீடியோ பார்க்கலைன்னா அதை போய் பாருங்கள். அது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த ஆட்டோ ஜிபிடின்றது என்னன்னா, முதல்ல வந்து ஒரு கோல் கொடுத்துட்றீங்க. கோல் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த சப் கோல்ஸ், அதாவது வந்து டாஸ்க் மாதிரி அதுக்கு கொடுத்துட்றீங்க. இதெல்லாம் பண்ணுங்கள் ஹை லெவலில். இந்த டாஸ்க் அக்கம்ப்ளிஷ் பண்ணுறதுக்கு அது வந்து அது சப் கோல்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணும். அந்த சப் கோல்ஸை வந்து யாருன்னா அட்டானமஸாக பண்ணிட்டீங்கன்னா, அதாவது வந்து எந்த மாதிரி ஒன்றா அதை டிசைட் பண்ண வரும். அந்த மாதிரி வந்து அது சப்கோல்ஸ் கொடுத்து அது அட்டானமிக் கொடுத்துட்டா அதனால் நிறைய ப்ராப்ளங்கள் வரும். அதனால் வந்து ஜாப்ஸ் எல்லாம் கூட இழக்க வேண்டி வரும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லியிருக்காரு. இவர் ஏஐல வந்து பயோனியர்ன்றதுனால இவரோட கருத்துக்கெல்லாம் ரொம்ப சீரியஸாக எல்லாருனாலும் கருதப்படுது. இந்த ரெண்டாவது நியூஸை பற்றி பார்த்தீங்கன்னா, இந்த செக்குன்னு ஒரு கம்பெனி இருக்குது. அந்த செக்குன்ற கம்பெனி என்ன பண்ணணும்னா, அதாவது வந்து இது வந்து ஒரு ஆன்லைன் பேஸ்டு எஜுகேஷனல் பிளாட்ஃபார்ம். இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுறது, டியூட்டர்ஸ் கனெக்ட் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கு. இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இப்போ வந்து இந்த ChatGPT லான்ச் பண்ணதுலேருந்து, அதாவது நியூ க்ரோத், அவங்களுக்கு வந்து புது கஸ்டமர்ஸ் யாரும் கிடைக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா வந்து இந்த செக்ன்ற ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து நிறைய டீச்சர்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி இது வந்து ஒரு பிளாட்ஃபார்மாக செயல்படுது. இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த ChatGPT மாதிரி இதுக்கு போகிறதுனால இது மாதிரி பெருசாக வார்ன் பண்ணியிருக்காங்க. அதாவது இட்ஸ் கோயிங் டு ஹர்ட் த க்ரோத் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து டேங்க் ஆயிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளியர் எக்ஸாம்பிள் வந்து எப்படி வந்து ஜாப் லாஸஸ் எல்லாம் ஆகுது இந்த ChatGPTனால, இந்த ஏஐனால அப்படின்றது நம்மளுக்கு கிளியராக தெரிய வருது. மூணாவதாக நியூஸில் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஐபிஎம் சிஓ வந்து அரவிந்த் கிருஷ்ணா அப்படின்னு இருக்காரு. அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து இந்த ஏஐ வந்து ஒரு 30% ஆஃப் த ஃபர்ம்ஸ் பேக் ஆஃபீஸ் ரோல்ஸ் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அதாவது வந்து இந்த கிளரிக்கல் ஜாப்ஸ், இந்த ஹியூமன் ரிசோர்ஸஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த எம்ப்ளாய்மெண்ட் வெரிஃபிகேஷன் ஜென்ரேட் பண்ணுறது. இப்போ நிறைய ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா அந்த எம்ப்ளாய்மெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் இப்போ ஹெச்ஆர் பண்ணுறது கிடையாது, எல்லாமே ஆட்டோமேட் பண்ணிட்டாங்க. பட் அந்த மாதிரி ஜாப்ஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த கேலண்டர் செட்டப் பண்ணுறது, அந்த மாதிரி ஜாப்ஸ் எல்லாமே வந்து எல்லா ஜாப்ஸும் வந்து இந்த ஏஐ வந்து ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணிடும். ஐ குட் ஈஸிலி see 30% ஆஃப் த ஜாப்ஸ் கெட்டிங் ரீப்ளேஸ் பை ஏஐ அண்ட் ஆட்டோமேஷன் ஓவர் த பீரியட் ஆஃப் 5 years அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் வந்து நிறைய ஏஐனால புது ஜாப்ஸும் நிறைய கிரியேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. பட் இது வந்து ஒரு பெரிய நெகட்டிவ் நியூஸாக கருதப்படுது.
அதுக்கப்புறம் இதே ரிப்போர்ட்டில் வந்து உங்களுக்கு இந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் வந்து இந்த லேட்டஸ்ட் ஃபியூச்சர் ஆஃப் ஒர்க் ரிப்போர்ட் அப்படின்னு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏதாவது வந்து இந்த ஆட்டோமேஷன், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரோல்ஸ் அதெல்லாம் கேஷியரு, அதுக்கப்புறம் இந்த டேட்டா என்ட்ரி, அக்கௌண்டிங், பேரோல், எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டண்ட்டு இதெல்லாம் வந்து ஒரு 26 மில்லியன் ஃபியூவர் ஜாப்ஸ் வந்து வேர்ல்டு வைடு இருக்கும். அது வந்து லூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த லார்ஜ் ஸ்கேல் growth இஸ் எக்ஸ்பெக்டட் இன் எஜுகேஷன், அக்ரிகல்ச்சர் அண்ட் இ-காமர்ஸ் அப்படின்னு போட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க இவங்களும். ஸோ இந்த இந்த ரிப்போர்ட்டோட டீட்டெயில்ஸ் பற்றி நான் இன்னொரு வீடியோவில் ஃபுல்லாக உங்களுக்கு இது பண்ணுறேன். நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். நான் வந்து உங்களுக்கு வந்து நிறைய இந்த வீடியோவில் வந்து ஏஐ பற்றி சொல்லியிருக்கேன். அதாவது வந்து இந்த ஏஐன்ற இந்த ஜீனி இந்த பாட்டில் அவுட் ஆஃப் த பாட்டில் அப்படின்னுவாங்க. அதாவது வந்து ஒரு பூதம் வந்து அந்த அந்த பாட்டில்குள்ளேருந்து வெளியே வந்துடுச்சு. அது வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. அதனால் அது வந்து யாரும் வந்து நிறுத்த முடியாது. அது வந்து கண்டினியூஸாக கண்டிப்பாக போய் தான் ஆகும் அது. ஸோ அதனால் வந்து பெஸ்ட்டு வந்து நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால், இந்த ஏஐனால நிறைய ஜாப்ஸும் கிரியேட் ஆகும், சில ஜாப்ஸ் எல்லாம் லூஸ் ஆகும். ஸோ நம்ம எப்படி வந்து கிளவராக அந்த அந்த ஏஐனால என்னென்ன ஜாப்ஸ் கிரியேட் ஆகுதோ அந்த ஜாப்ஸ் எல்லாம் என்ன ஜாப்ஸ்ன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடாப்ட் பண்ணால் நம்ம வந்து த்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்னோடய வியூவர்ஸ் எல்லாருக்கும் அதான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் புது வியூவர்ஸ் வந்தால் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ, பாய்.